நம்முடைய எல்லா சோதனை வேதனை பலவீனங்களின் நேரத்திலே நாம் அழுவது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக சூழ்நிலையிலே வருத்தங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், இந்த அழுகை நமக்கு எதனால் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய வருத்தங்கள், வேதனைகள், குறைவுகள், போராட்டங்கள் இவைகளினாலே வரும். ஆனாலும் வெறும் அழுகையோடு கூட நம்ம நிறுத்திவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலுடைய சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்முடைய அழுகை நேரத்தில் நம்ம அழுகிறது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிட விசுவாசமாக. இந்த கூப்பிடுதல்னா எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூப்பிடுதலெல்லாம் விசுவாசம் வேறானது இன்னும் அழுகி போகலை, விசுவாசத்தினுடைய வேர் அற்று போகலை. ஒரு அழுகை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான போராட்டங்களால் வருகிறது, பலவிதமான துன்பங்களால் வருகிறது. ஆனாலும் அந்த அழுகையிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது அங்கே தான் அந்த விசுவாசம் ஒன்று நமக்கு அங்கே இருக்குதுன்னு அதை எடுத்துக்காட்டு. நம்ம அழுகையில் அழுதுகொண்டே இருக்கிறது இல்லைல்ல, சொல்லுவேன், அந்த அழுகையிலே அவரை கூப்பிடுதலுடைய சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நாம் அழுகிறது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் இடைவிடாமல் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே அழுகை இருந்து கொண்டே இருக்கும், கூப்பிடுதல்கள் இருக்காது, வேண்டுதல்கள் இருக்காது, ஜபங்கள் இருக்காது, விண்ணப்பங்கள் இருக்காது. ஆண்டவர் நம்முடைய அழுகையை மாத்திரமல்ல, அந்த அழுகையினுடைய சூழ்நிலையிலே அவரை நோக்கி கூப்பிடணும், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும், அவரிடத்தில் ஜெபிக்கணும் என்பதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நீங்கள் கவனிங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்ம எதினாலே நமக்கு அவர் ரட்சிப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்ல வேணும்னால், அவர் பரிசுத்தர் தான், அவர் மீட்பர் தான், கர்த்தருக்கு பிதாவுக்கு பிரியமானவர் தான். ஆனால் எங்கே மீட்பு உண்டாச்சு அப்படின்ற ரகசியம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். எபிரேயனுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7-8 நான் வாசிக்கிறேன். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இன்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இந்த வசனத்தை 7ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள்னால், மாமிசத்திலே இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க அவர் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன் என்பது மாத்திரம் அல்ல, பரிசுத்தமானவர் மாத்திரம் அல்ல, ஜனங்களுக்காக வந்தவர் மாத்திரம் அல்ல, அதிசயம் செய்தவர் மாத்திரம் அல்ல, அற்புதம் செய்தவர் மாத்திரம் அல்ல, மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, நீங்கள் நல்லா கவனிங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். எப்பவும் நம்ம ஒன்று நினைக்கணும், நம்ம பயபக்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உலமே தலைகீழாக புரண்டு போனாலும், என்னதான் சூழ்நிலையில் இருந்தாலும், நீ இன்னும் பக்தியாக இருக்கிறா என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பம், வேண்டுதல். இதன் மூலமாக தான் இன்னும் நமக்கு விசுவாசம் இருக்குது, இன்னும் நமக்கு பயபக்தி இருக்குது, இன்னும் நம்ம கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஸோ இந்த உலகத்துக்குடைய ரட்சிப்பு, இந்த மரணத்திலிருந்த ரட்சிப்பு, ஆண்டவர் பெற்ற அதிசயம், அற்புதங்கள் எல்லாம்
வெறும் தேவனுடைய குமாரன் வானத்திலிருந்து வந்தார் என்பது மாத்திரமல்ல, அவர் மாமிசத்தில் இருந்த காலத்திலே, இன்றைக்கு நாம் மாமிசத்தில் ஒருத்தவங்க இருக்கிறோம் அப்படின்னா ஆவியில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியில் இருந்தபோது அவருக்கு விண்ணப்பமோ ஜபமோ ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஒரு மாமிசத்தில் இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு அழுகை இருந்தாலும், எவ்வளவு காரியம் இருந்தாலும், அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்னுமா நம்மிடத்தில் பயபக்தி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், ஆண்டவரை நோக்கி உனக்கு கண்ணீர் இருக்கலாம், ஒருவேளை மிகப்பெரிய கண்ணீர் இருக்கலாம், மிகப்பெரிய போராட்டம் இருக்கலாம், மிகப்பெரிய அழுகை இருக்கலாம். ஆனாலும் நீ இன்னும் ஆண்டவருடைய புள்ள, இன்னும் நீ பயபக்திக்கு உரியவன், இன்னும் பரலோகத்துக்கு நீ பாத்திரவான், இன்னும் நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய மகிமையில் பிரவேசிக்கிற பிள்ளை, கர்த்தர் உன்னை முன் குறித்தவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நீ ஜபத்தையும் வேண்டுதலையும் கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் நீ விடாமல் ஒரு மனுஷன் இருப்பானால் நான் சொல்லுவேன், அவன்தான் பயபக்திக்கு உரியவன். அந்த பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஆமென். பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஒரு மனுஷனுக்கு பயபக்தி எதனால் அறியப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாதாரணமான சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம். எந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலும் எதனாலே நாம் கேட்கப்படுகிறோம் அப்படின்னா, நம்முடைய விண்ணப்பங்கள் எதனாலே கேட்கப்படுகிறது என்றால் நான் சொல்லுவேன், நம்முடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இந்த பயபக்தி ஒரு மனுஷனுக்கு எப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் சரி தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணி, கண்ணீர் தான், போராட்டம்தான், ஆனாலும் கண்ணீரோடு கூட, கண்ணீர் மாத்திரம் அல்ல, நீங்கள் அங்கேயும் கவனிச்சிங்க, கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தமாக அவர் கேட்கப்பட்டார். நான் மறுபடியுமா சொல்கிறேன், சூழ்நிலை எப்படின்னா இருக்கலாம், ஆனால் விண்ணப்பங்களும் அழுகைதான், நம்முடைய வாழ்க்கையே அழுகைதான் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் நீங்கள் தானியேலை நீங்கள் கவனித்து பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகாவை நீங்கள் கவனித்து பாருங்கள். தன் ஜீவனே போகிறதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை மோசமாக இருந்தாலும், கண்ணீரிலே இருந்தாலும், நான் சொல்லுவேன், எத்தனை இழப்புகளாக இருந்தாலும் தானியேல் பயபக்தி உள்ளவன் என்பதை எதனால் நிரூபித்தார் என்று சொல்லுவோமானால், அவர் வேண்டுதலை நிறுத்தலை, ஜெபத்தை நிறுத்தலை, விண்ணப்பத்தை அவர் நிறுத்தலை. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீருடைய ஜெபம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய எல்லா கண்ணீரும் கர்த்தர் அதை துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார். அதை வைத்து நமக்கு நன்மை அவர் செய்வார். நம்ம ஒரு நன்மையை, நீ கண்ணீருக்கெல்லாம் நீங்கள் ஒரு நன்மையை அவர் எதிர்பார்க்க நம்ம காத்திருக்கலாம். நான் சொல்லுவேன், நமக்கு என்ன நன்மை தேவை என்பதை அவர் தான் அறியுவார். நமக்கு தெரியாது நமக்கு என்ன நன்மை தேவை, இந்த நாளிலே என்ன நன்மை தேவை, இந்த நாளிலே எனக்கு என்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவை, என் சூழ்நிலைக்கு என்ன தேவை என்பதை நம்மால் அறிய முடியாது. நாம் ஒரு காரியத்துக்காக நம்ம வேண்டுவோம், ஒரு காரியத்துக்காக நம்ம கண்ணீர் விடும். ஆனால் உண்மையான தேவை, நேரத்துக்கு ஏற்ற தேவை நமக்கு எது என்று கர்த்தர் தான் அறிந்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆகினாலே நம்முடைய கண்ணீர் மாற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய கண்ணீரான சூழ்நிலை மாற்றப்பட வேண்டுமானால், அவர் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, இயேசு கிறிஸ்து அவர் மாமிசத்திருந்த நாட்களிலே, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நான் மாமிசத்தில் இருக்கிற நாட்கள் முழுவதுமாய் கண்ணீருமாய் அழுகுமாய் இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல் தான்
நீங்களும் நானும் பயபக்தியாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அது வேண்டுதல். கண்ணீர் இருக்கலாம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எது இன்னும் நீ பயபக்தியா இருக்கிறா என்பதற்கு அடையாளம் அப்படின்னா, அநேகர் கண்ணீர் வந்தால் அழுக வந்தால் கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. நம்ம அநேகர் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஏன்னா நம்ம தாமே ஆராய்ந்து அறிந்தால் கூட நம்ம பெரிய விசுவாசத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஜபித்து பெற்றுக்கொள்கிற அளவு நம்ம விசுவாசத்தில் இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம சூழ்நிலை, நம்முடைய அழுகை, நம்முடைய கண்ணீர் நம்மளை அப்படி மாற்றி விட்டுருக்கோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்பிக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை அவர் அவரே போதிக்கிறார். அவரே போதிக்கிறார். எந்த சூழ்நிலையில் அவரே ஒரு போதனை தான். எனக்கு என்ன கண்ணீராக இருந்தாலும் இன்னுமா நீ ஆண்டவரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்பதை நீ நிரூபிப்பதற்கு, விசுவாசத்தை நிரூபித்திருக்கு, இன்னும் நீ கர்த்தருடைய பிள்ளைதான் என்பதை நிரூபித்திருக்கு. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, நீ எப்போவுமே விண்ணப்பம் பண்ணுறியே, எப்போவுமே ஜெபம் பண்ணுறதும், எப்போவுமே வேண்டுதல். அழுகை, எனக்கு அழுகை வந்துடுச்சு, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? எனக்கு அழுகை வந்துடுச்சு, கண்ணீர் இருக்கிறது, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழுகையிலும் இந்த கண்ணீரிலும் தான் அவர் பயபக்தியை ஆராய்ந்து அறிகிறார். பயபக்தி ஆராய்ந்து அறிகிறார். அந்த பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். இந்த பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இந்த கால வேளையிலே கூட எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு கண்ணீர் இருக்கலாம், நமக்கு அழுகை இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, நான் சொல்லுவேன், வேண்டுதலும் விண்ணப்பமும் ஜெபமும் இருக்குமானால் உங்களையும் என்னையும் பயபக்தியுள்ளவர்கள் என்று கண்டு கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபத்தையும் அவர் கேட்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது சங்கீதம் 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களை, என் பெருமூச்சியினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன், துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகையினர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வைக்கப்படுவார்கள். இந்த இடத்துல நீங்கள் 8, 9 கவனித்தீர்களானால், அக்கிரமக்காரர்களே நான் என் துயரத்திலே என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அழுகை மாத்திரமல்ல, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் எல்லா பசுத்த வாழ்களையும் நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நான் அழறேன் நான் அழுகையில் இருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, உனக்கு எவ்வளவு அழுகையாக இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும், மங்கி போயிற்று கண்ணீர் அப்படியாக இருந்தாலும், நான் சொல்லுவேன், அந்த நேரத்தில் கூட உன் விண்ணப்பங்களை, உன் ஜெபத்தை, என் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னன்னா, நாம் இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் உங்கள் கண்ணீர் என்பது அல்ல, நம்ம கண்ணீர் என்பது அல்ல. கண்ணீர் நம்ம கண்ணீர் ஒருவேளை நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம் அல்லது நம்ம விசுவாசத்தில் இல்லை, விசுவாசமாக இருக்கிறோம் அல்லது விசுவாசமாக இல்லை என்பதை அது அடையாளம் காட்டிடும். உன் சூழ்நிலையை காட்டும், உன் பலவீனங்களை காட்டும், உன் வியாதியை காட்டும், உன் போராட்டத்தை காட்டும், நம்முடைய இழப்புகளை காட்டும். அந்த கண்ணீர் அதை மட்டும் காட்டும். ஆனால் கண்ணீரோடு கூட இருக்கிற விண்ணப்பம், வேண்டுதலும்,
ஜெபமும் எதை காட்டும்னா அவன் கண்ணீரிலையும் தேவனுடைய பயபக்தியை காட்டும். அந்த ஜெபந்தான் கேட்கப்படும். அந்த ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை அது செய்யும். நீங்கள் ஆகாரை கூட நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆகாருடைய வாழ்க்கையில் அவள் கண்ணீரோடு கூட கடந்து போனான். கண்ணீரோடு கூட அவள் வனாந்திரத்திலே அவள் கடந்து போனான். அவள் எங்கேயுமே கத்தலை. ஆபிரகாம் இடத்துல கத்தலை, சாராள் இடத்துல பேசலை. ஆனால் எங்கே போய் அவள் சத்தத்தை உயர்த்தி, கண்ணீர் மாத்திரம் அல்ல, சத்தத்தை உயர்த்தி அவள் ஆண்டவரை நோக்கி, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று வனாந்திரத்திலே, ரொம்ப அழகாக இருக்கும் அது, வனாந்திரத்திலே அவள் விண்ணப்பம் செய்தாள். அந்த வனாந்திர வாழ்க்கையிலும் அந்த விண்ணப்பத்தை அவள் விடாமல் இருந்தாள் என்பதை நாம் இங்கே கவனிக்க முடியும். 10வது வசனம், ஆதிகாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாகி சொல்கிறது. அவள் அடிமை பெண்ணாகிய அவள் சுதந்திரவாளாக இருப்பது என்பது அவள் பிள்ளை சாகிறதை நீங்கள் 16வது வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களானால் 14 ஆபிரகாம் அதிகாலையில் போயிட்டு அதை துருத்தியை கொடுத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அவள் அழுதாள். சத்தமிட்டு அவள் விண்ணப்பித்தாள். சத்தமிட்டு அவள் கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள் என்பது இங்கே நம்ம காண்கிறோம். தேவனுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளை அழுகிற சத்தத்தை அவர் கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய நான் சாதியாக்குவேன் என்று அவர் சொன்னார். வனாந்தரத்திலே அவள் அணைந்து திரிந்தாள். அலைந்து திரிந்தது வனாந்தரம்தான். வனாந்தரத்திலே அணைந்து திரிந்தாலும் இங்கே இது என்ன காரியத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோன்னா, திரிவது வனாந்தரம், அழுகை, வெறுமை, இழப்பு எல்லாமே இழந்துட்டா. ஆனால் வச்சிருக்கிற இடம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வனாந்திரத்தில். தேவதூதன் வந்து அவளை கேட்கிறது, அவளை விசாரித்து அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற அளவுக்கு என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுடைய சத்தம். ஆமென். அவள் அழுவது மாத்திரம் அல்ல, சத்தமிட்டு தேவனை நோக்கி அவள் விண்ணப்பித்தாள். அவள் ஜெபித்தாள். அவள் ஜெபித்தாள், கூப்பிட்டாள். நான் சொல்லுவேன், இந்த கால வேளையிலே வனாந்தரமாக இருந்தாலும் சரி, வனாந்தரமாக என்ன, ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ண இடத்துல இருக்கிற போது, வாக்குத்தத்தம் பண்ண மனுஷிடத்தில் இருக்கிற போது, அடிக்கடி கர்த்தர் வந்து பேசுகிற இடத்துல இருக்கிற போது, ஆபிரகாமனுடைய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூதர்கள் வந்து அடிக்கடி ஆபிரகாம்கிட்ட பேச வேணும். தேவ தூதர்கள் வந்து போகிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம். அது ஆகார் கண்டிருக்கலாம். ஆனால் ஆகாள் இன்றைக்கு எங்கே இருக்கிறான்னா கூடாரத்தில் இல்லை. ஆபிரகாம் வந்து அடிக்கடி பேசுகிற இடத்துல இல்லை. இவருடைய கணவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரோடு பேசுகிறவர். கர்த்தர், தேவ தூதர்கள் வந்து இவருடைய கணவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை நான் ஆபிரகாமோடு கூட என் கணவனோடு கூட இருக்கிற போது, இப்போ நான் துரத்தப்பட்டுட்டேன் வனாந்தரத்தில், ஒருவேளை ஆபிரகாமோடு கூட நான் இருந்திருந்தால், நான் ஆபிரகாமன் கூடாரத்தில் இருந்திருந்தால், வேதத்தில் நீங்கள் கவனிக்கலாம், ஆபிரகாம் கூடாரத்தின் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய தூதர்கள் ஆபிரகாமை சந்தித்தார்கள். கூடாரத்தில் இல்லை, கூடாரத்தில் இல்லை. ஒருவேளை ஆபிரகாமனுடைய கூடாரத்திலே இந்த ஆகார் இருந்திருந்து, இந்த கூடாரத்தின் அருகிலே ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, இங்கே தேவ தூதர்கள் வருவாங்க, கர்த்தரை பார்ப்பாங்க, ஆபிரகாமை பார்ப்பாங்க, அவனோடு கூட சம்பாஷிப்பாங்க, அந்த இடத்திலிருந்து ஒருவேளை நான் அழுகையும் விண்ணப்பவும் சத்தம் கேட்கப்படலாம். இந்த வனாந்தரத்திலே கேட்கப்படுமா என்பதை ஒரு நாள் அவள் சிந்திக்கலை. அவள் செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் வனாந்தரத்திலே அலைந்து தெளிந்தாலும்
வனாந்திரத்திலே என்னுடைய அழுகைக்கும் என்னுடைய விண்ணப்பத்துக்கும் என் ஜபத்துக்கும் நிச்சயமாய் பதில் கிடைக்கும் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதனால தான் அவள் அழுது அங்கே அங்கே சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்புயையும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அவள் அழுதாள், சத்தமிட்டு அவள் விண்ணப்பித்தாள், சத்தமிட்டு அவள் கர்த்தரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை பறைசாற்றினாள். அதனால தான் அதுதான் வாக்குத்தத்தம் என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் பிள்ளை வனாந்து தேவனுடைய கண்களை திறந்தால் அவன் இப்போ பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். அவன் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவ்வளிடத்திலும் ஒரு பயபக்தியை ஆண்டவர் கண்டார். ஆமென், அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் சரி, நீ வனாந்தரத்தில் விடப்பட்ட சூழ்நிலையிலும் சரி, உன் ஜபத்தை கேட்பதற்கு எந்த முகாந்தாரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், ஆண்டவர் இது ஜபத்துக்கு மாத்திரம், இந்த விண்ணப்பத்துக்கு மாத்திரம், இந்த வேண்டுதலுக்கு மாத்திரம். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், இடம் என்பது ஒரு பொருளே கிடையாது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சிறைச்சாலையிலே பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் போட்டாங்க, சிறைச்சாலையிலே பேதுருவை கொண்டு போட்டாங்க. அது ஒரு பெரிய ஜப ஆலயம் இல்லை, ஜபம் ஆலயம் இல்லை. அது கர்த்தரை அற்புதம் செய்கிற ஏற்கனவே செய்து காட்டின இடம் இல்லை. ஆனால் அங்கே உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை துதித்தார்கள், தேவனை துதித்தார்கள், விண்ணப்பித்தார்கள். நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மோசமான நிலைமை. அவருடைய சரீரங்கள் முழுவதும் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது, வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, சிறை இருக்கிறது. ஆனாலும் அந்த சிறைச்சாலையிலே கர்த்தரை ஆராதித்து ஜெபித்து விண்ணப்பம் பண்ணினார். அது பேதுருவாக இருந்தார், பவுல் சீலாவும் அவரை கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலையிலே பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நான் சொல்லுவேன், இருக்கிற இடம் என்பது கர்த்தருக்கு பெரிதல்ல. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல. நம்ம சில பேர் நினைக்கிறோம், நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவர் என் ஜபத்தை இது வரைக்கும் கேட்கல, அவர் கேட்டிருந்தா ஏன் இப்படி என் சூழ்நிலை இருக்கும், ஏன் இந்த வெறுமை இருக்கும், ஏன் இந்த போராட்டம் இருக்கும், எனக்கு ஏன் கண்ணீர் வருது, ஆண்டவர் என்னோட கூட இருந்தா ஏன் கண்ணீர் வருது. முதலாவது கேள்வி, ஏன் எனக்கு அழுகையை அவர் அழுகையில் என்னை விடுறார், ஏன் என்னை தோல்வியில் விடுறார், ஏன் என்னை வெறுமையில் விடுறார் அப்படின்னு நம்ம அநேகர் கேட்குறோம். ஏன் இந்த அழுகை எதற்காக, இந்த கண்ணீர் எதற்காக? ஆண்டவர் மாத்திரம் என்னை அறிந்திருந்தாரானால், ஆண்டவர் மாத்திரம் எனக்கு உதவி செய்திருந்தாரானால், ஆண்டவர் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் இருப்பாரானால், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்ம அநேகர் இன்னைக்கு பயபக்தி எதனால் இழந்து போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பயமும் பக்தியும் போகுது அப்படின்னா, வனாந்தரம், சிறைச்சாலை, வனாந்தரம், சிறைச்சாலை, அழுகை, வெறுமை. இதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் நம்மோட கூட இல்லை, கர்த்தர் நம்மளோட கூட இல்லை, கர்த்தர் நம்மளோட இல்லை. அழுகையாக வருது எனக்கு, ஏன் இந்த சூழ்நிலை வருது, ஏன் இந்த போராட்டம் எனக்கு வருது, ஏன் எனக்கு இந்த கண்ணீர் வருது. இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் என்னோட கூட இல்லை, ஆண்டவர் என்பது ஒருவர் இல்லை, எனக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அல்ல என்பதை நம்ம முடிவு செய்யணும். ஆனால் எந்த இடத்துல கர்த்தர் அதிகமாய் கிரியை நடக்கிறது என்று சொல்லுவோம்னா, நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அழுகை மற்றும் இன்னொன்று அடையாளம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், சொந்த குமாரனாக இருந்தாலும் அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி இரவும் பகலும் கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய் ஜெபித்து பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். நல்லா கவனிங்க. அப்போ பயபக்தி எங்கே உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான சூழ்நிலையில் உண்டாகலை, அசாதாரணமான சூழ்நிலையில் பயபக்தி உண்டாகும். பக்தியே அங்கே தான் இருக்குது, விசுவாசமே அங்கே தான் இருக்குது.
சாதாரண சூழ்நிலையில் இல்லை. எல்லாமே சரியா போற சூழ்நிலையில் விசுவாசத்துக்கு இடம் கிடையாது, பக்திக்கு இடம் கிடையாது, பயத்துக்கு இடம் கிடையாது. ஆனா எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நல்லா நல்லா போய் கொண்டு இருக்கிற படகு காற்றினால் மூழ்கடிக்கிற போது அங்கே தான் விண்ணப்பமும் பயபக்தியும் கிரியை செய்கிறது. நல்லா இருக்கிற வாழ்க்கையில் போராட்டங்களும் அழுகையும் வருகிற போது நம்ம மிஸ் பண்ணுற ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகமாக விண்ணப்பம் பண்ணணும், இன்னும் அதிகமாக வேண்டுதல் செய்யணும், இன்னும் அதிகமாக அழுது கர்த்தரை பற்றி கொள்ளணும். இதுதான் தேவனுக்கு ரகசியம். நம்மில் அதிகமாய் கிரியை செய்ய முடியாது, நம்மில் அதிகமாய் பயபக்தியை அவர் பார்க்க முடியாது, நம்மில் அவர் இன்னும் அதிகமாக அவரோட கூட கிட்டி சேர முடியாது, பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்ய முடியாது. நாம் அழுகைன்னு இன்னைக்கு அநேகர் அழுகை என்பதனாலே பயபக்தியை விட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே பயபக்தி எங்கே உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுகையிலிருந்து புறப்படுகிற விண்ணப்பமும் ஜபத்தில் தான் பயபக்தி உண்டாகுது, விடுதலை உண்டாகுது, அதிசயம் உண்டாகுது, அற்புதம் உண்டாகுது. மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், மரியாளுடைய காரியத்தை பாருங்களேன், மரியாளுடைய காரியத்தை பாருங்கள். அதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு அந்த குடும்பத்தை அதிகமாக ஆண்டவர் நேசித்தார், அந்த குடும்பத்தை அதிகமாக அவர் இருந்தார். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம், நம்ம அதிகமாக ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆனாலும் ஒரு பெரிய இழப்பு நடந்துச்சு, முழுந்தே போச்சு, கல்லறையிலே கொண்டு போய் வச்சாச்சு. ஆனாலும் அந்த மார்த்தாளுடைய வாயிலும் அந்த மரியாளுடைய வாயிலும், ஆண்டவரே கர்த்தரே, அது மாத்திரம் இழக்கு. இதுதான் தேவனுடைய ரகசியம். பக்தி போல, வேண்டுதல் போல, விண்ணப்பம் போல இயேசு வந்திருக்கிறார். கண்ணீர், அழுக, போராட்டம், வனாந்தரம், மரியாள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார், சுற்றி ஜனங்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்திருக்கிறாரா, வரட்டும், வந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு நம்பிக்கை போச்சு. 4 நாள் ஆச்சு, அவர் வந்தான்னா வர கட்டினா என்ன? அவர் யார் இப்போ ஒன்றும் எதிர்பார்க்கல, அவர் வராமையே இருந்திருக்கலாம், ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கணும்? இந்த ஒரு வார்த்தையும் இல்லை, எப்போதும் போல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரனால், மார்த்தாள் சொல்லுவா, மார்த்தாள் அவங்களும் சொல்கிறாங்க பாருங்க, நீர் இங்கே இருந்தீரனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த மரியாதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் அங்கே இருக்கிறார், கல்லறையில் அங்கே பேசிக்கொண்டு அந்த வழியிலே வந்து கொண்டு இருக்கிறார். இவோ அசாதாரணமாக உட்காந்தில்லை, எப்போதும் போல போய் அந்த பாதத்திலே போய் அங்கே அமர்கிறார். இதுதான் அங்கே தேவனுடைய ரகசியம். ஒரு பெரிய காரியம். குடும்பத்தில் ஒரே நம்பிக்கை, எல்லாம் போச்சு, இனி ஒன்றுமே இல்லை, வனாந்தரம். ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசிக்கிறார். வேதம் சொல்கிறது, மார்த்தாலும் மரியாள் இடத்திலும் லாசரு இடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பாக இருந்தார். ஆனால் அன்பாக இருந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னா, மரணம் நடந்தது. நான் சொல்லுவேன், இந்த 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 அழுகையில் தான், இந்த போராட்டத்தில் தான், இந்த வனாந்தரத்தில் தான் உன் பயபக்தி என்பதே வெளிப்படுது. இந்த பயபக்தி என்பதே வெளிப்படுது. அது சொல்லுவேன், மரியாளும் மார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தபோது அவர்களுடைய பயபக்தி வெளிப்படலை. எப்போ வெளிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாசரு மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆகியும், ஆண்டவராகி இயேசுவே, ஆண்டவரே, போதகரே, ரட்சகரே, எங்கே உங்கள் பாதம்? இப்போ நான் உங்கள் பாதத்தை விட மாட்டேன். இப்போ ஓடி போய் விழுந்தது கர்த்தருடைய பாதத்தில். ஆனால் நம்ம மாமிசம் இருந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணோம்? மாமிசம்தான். அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அங்கே வேதம் அழகாக சொல்லுது, எபிரேயர் ஆக்கியோன்கிட்ட, அவர் மாமிசத்தில் இருந்த காலத்தில். ஏன் அப்படின்னா, மாமிசத்தில் எல்லாம் நடக்கும்.
மாமிசத்திலே ஒரு அழுகை வருகிற போது, ஒரு வனாந்திரம் வருகிற போது, ஒரு போராட்டம் வருகிற போது, ஒரு தோல்வி வருகிற போது, அவமானங்கள் வருகிற போது, நிந்தைகள் வருகிற போது, மாமிசத்தில் என்ன நடக்கும்னா பக்தி இழக்கிற நடக்கும், விசுவாசம் இழக்கிறது நடக்கும், சபை கூடுதல் இல்லாதது நடக்கும், கர்த்தரை ஆராதிப்பது இல்லாதது நடக்கும். ஆனால் எங்கே நீ பக்தி உள்ளவா என்று அறியப்படுகிறா அப்படி என்று சொல்லுவோமானால், எங்கே பரலோகத்துக்கு நீ பாத்திரவான்கா என்று அறியப்படுகிறாய் என்று சொல்லுவோமானால், எங்கள் தேவன் கட்டியிருக்கிற கைவேலை இல்லாத வீடுகளிலே நீ குடியிருப்பதற்கு பாத்திரவானாய் நீ இருக்கிறாய் என்பது அறியப்படுமானால், நான் சொல்லுவேன், எங்கே உனக்கு அற்புதம், எங்கே உனக்கு அடையாளம் என்று சொல்லுவோமானால், எங்கே உன் பக்தி அறியப்படுகிறது என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், உன் அழுகையிலே இருக்கிற வேண்டுதலிலும் விண்ணப்பங்களிலும். எத்தனை அழுகை இருந்தாலும் விண்ணப்பம் குறையல, வேண்டுதல் குறையல. நான் சொல்லுவேன், விண்ணப்பமும் வேண்டுதலும் ஜெபமும் ஒரு வாழ்க்கையிலே குறையவே இல்லை அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் குறையல. நீ சிங்க கெபியிலே தானியேல் ஏன் தப்பி வைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேலுக்கு நல்லாவே தெரியும் சிங்க கேபி எனக்கு இருக்குது அப்படின்னு. சாதாரண ராஜ்யம் அல்ல, பாபிலோனின் ராஜா. பெண்களையே கர்ப்பிணிகளே கீறி போட்டவன், பெண்களை துடிக்க துடிக்க கொன்றவனுங்க. அவன் ஒருத்தனை தூய்மை சிங்க கேபியில் போடுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மதிக்காத பொழுது, கட்டளைக்கு கை கொள்ளாத போது நல்லாவே தெரியும் நமக்கு ஒரு பெரிய வனாந்தரம் இருக்குது அப்படின்னு, நமக்கு பெரிய முடிவு இருக்குதுன்னு தானியேலுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ராஜாவை அவன் அறிந்தபடினாலே, தன் ஜனங்களை எருசலேமிலிருந்து இங்கே வந்த அனுபவம் அவன் அறியாதது அல்ல, நல்லா தெரியும். ஆனாலும் அவனுடைய அழுகையில் எப்போதும் போல தேவனை நோக்கி அவன் பார்க்க ஆரம்பித்தான். நிறுத்தலை. இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சுட்டே இருந்து நம்ம நன்றி சொல்லி கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கிற நாட்களில் நாம் ரொம்ப பயபக்தியாக இருக்கிறோம். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நான் அவரோட கூட இருக்கிறேன், ஏன்னா எனக்கு எல்லாமே வெற்றி தான், எல்லாமே உயர்வு தான், எல்லாம் பலன்தான், வியாதி என்பது என் கூடாரத்தை அணுகவே இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், நன்றி பண்ணுறேன், சோத்திரம் பண்ணுறேன், எல்லா விதத்திலும் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலே உன்னுடைய ஜெபம், உண்மையான ஜெபம் எங்கே தினமா புறப்படுகிறது? நான் சொல்லுவேன், நம்முடைய வனாந்தரத்திலே, நம்முடைய அழுகையில், நம்முடைய வெறுமையில், நம்முடைய தோல்வியில் தான் உண்மையான ஜெபமே புறப்படுது. நம்முடைய கண்ணீரில் தான் உண்மையான ஜெபமே புறப்படுது. நீ உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையாக ஜெபிக்கிறோம். எப்போ ஜெபம் பண்ணுவான்னா, அவனுடைய அழுகை இருக்கிற போது தான் மனம் உடைக்கப்பட்டு அழுவான். மனம் உடைக்கப்பட்டு அழுவான். நான் அடிக்கடி எல்லா பரிசுத்தவான்கள் வாழ்த்து சொல்ல, நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கெங்கேயோ அழுகிறத கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அழுகு. எங்கெங்கேயோ அழுகிறோம். ஏன் அப்படின்னு அழுகிறோம்? எங்கெங்கேயோ ஏன் அழுகிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டார். எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை, எல்லா தோல்விதான், எல்லா அழுகதான், எல்லா வெறுமை தான். என் சூழ்நிலை எதுவுமே சாதகமாக இல்லை. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே தான் உன் பயபக்தியே இருக்கிறது. இந்த அழுகையிலும் நீ அழுது கொண்டு இராயின்னு ஒரு வார்த்தை உன் மேலே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் வாக்குத்தத்தமாய் கொடுக்கணும் அப்படின்னா, நீ பயபக்தியை கர்த்தர் அறியணும் அப்படின்னா, அதனால தான் நீங்கள் பாருங்கள், யோபு கூட எதனால் அவன் அறியப்பட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் புடமிட்ட போது. எதனால் அவன் கர்த்தருடைய புள்ளை என்பதை அறியப்பட்டான்னா, அவன் என்னதான் புடமிடப்பட்டாலும் அவன் விண்ணப்பம், அவன் ஜெபம், அவனுடைய விசுவாசம் அழிக்கப்படாமல் இருந்ததுனாலே நான் சொல்லுவேன், அவன் சாத்தன். ஏன் யோபுவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லுவோமானால், யோபுவை கர்த்தர் அறிந்திருந்தார், யோபினுடைய விசுவாசத்தை அறிந்திருந்தார். இப்போ நீங்கள் டீமில் செலக்ட் பண்ணுறது கூட பாருங்கள், ஒரு நல்ல வீரனை தான் செலக்ட் பண்ணி போயிட்டு கொண்டு போய் டீமில் வைப்பாங்க வெற்றி பெறுவதற்காக. ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல.
ஒரு நல்ல வீரன், நல்ல பயபக்தி உள்ளவன், என்னதான் புடமிட்டாலும் அவனை அசைக்க முடியாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் யோபு கிட்ட சேலஞ்ச், பிசாசுக்கிட்ட ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணார். நீ என்ன பண்ணா பண்ணிக்கோ, என்ன வேணா நீ பண்ணிக்க. அவன் ஒருபோதும் பயபக்தியிலும் விண்ணப்பத்திலையும் தேவனை தேடுகிறதிலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். நீங்கள் கூட கவனிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 34, 35 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 26, 34, 35. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே நீ சேவல் கூவதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படி சொன்னாங்க. இங்கே கவனிச்சிங்களா? இது எப்போ அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தபோது வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்பது வார்த்தை. அவரோடு கூட இருக்கிற போது, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிற போது, தேவன் நீர் என்னோட கூட இருக்கிறீப்பா, நடக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த பாதையிலே கடந்து செல்கிற, அந்த ஆபத்திலே கடந்து செல்கிற போது, அந்த வேதனையிலே கடந்து செல்கிற போது, ஒரு பெரிய வேதனை நமக்கு இருக்கிற போது, இப்போ அழகாக சொல்லிட்டான் ஆண்டவரே, மறிக்க வேண்டியதால் இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் பாருங்கள், அடுத்த வசனம் 38வது 35, அதாவது 75வது வசனம், 75வது வசனம். அப்போது பேதுரு, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அப்படியே மனம் கசந்து அழுதுட்டான். ஒரு பெரிய ஜபத்தை பண்ணுறான். அங்கே சூழ்நிலை சாதகமாக இருந்தபோது சொல்லிட்டா போல, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீப்பா, அதிசயம் செய்தவர், அப்பத்தை ஆமாம் 2 மீனையும் 5 அப்பங்களையும் நீ என்னமா பண்ணீர், நீர் என்னோட சூழ்நிலை அப்படியே பக்கா. பெரிய அற்புதர் பக்கத்தில் இருக்கிறார், கண்ணார கண்டாங்க. மோசேவும் எலியாவும் பேசினது கண்ணார கண்டாங்க. தேவனுடைய சத்தம் வானத்திலிருந்து புறப்பட்டதை பிதாவுடைய சத்தம் கண்டாங்க. அப்படியே முத்திரை குத்திட்டாங்க, தேவனுடைய குமாரன் என்னோட கூட இருக்கிறார். ஆனால் சூழ்நிலை மாறின போது நிச்சயமாகவே பேதுரு மலிதத்து போயிட்டான். ஆனால் அவன் பயபக்தி எங்கிருந்து மறுபடியும் ஊன்ற கட்டப்பட்டது என்று சொல்லுவோமானால், நம்பிக்கை இல்லை. இப்போ அவர் போயிட்டாரு, சிலுவையிலே அலைய போகிறார். சிலுவை அவருக்கு முன்பாக நிற்கிறது. அவர் போர் வீரரிடத்திலும் தேசாதிபதியிடத்திலும் பிரதான ஆலோசகரிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம், இயேசு சொன்ன தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இது ஒரு பெரிய காரியம். இங்கே மனம் கசறதுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. அவர் போயிட்டாரு, இனி அவர் திரும்ப மாட்டார். இனி பேதுரோட கூட கேட்க மாட்டார், போகிறார். அழுகைக்கு இங்கே அவசியம் கிடையாது, விண்ணப்பத்துக்கு அவசியம் கிடையாது, ஜபத்துக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பேதுருவை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அவர் சொன்னதை அந்த வார்த்தைக்காக. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம உண்மையிலேயே யாரிடத்துலேருந்தா ஒரு உதவி, ஒரு அதிகாரம், நமக்கு எதனா ஒரு காரியம் நடக்குதுன்னா அவங்க வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள விட்டுடுவோம், அவங்கள மறந்துடுவோம். அவங்கள சொல்லி நினைத்ததை சொல்லி நம்ம அழ வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வார்த்தைகள் நம்ம புடமிடணும்னு அவசியம் கிடையாது. இனி என்ன பேதுரு இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
என்று சொல்லி தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நிச்சயமாகவே அவனுக்குள்ளாக அந்த வேண்டுதல், அந்த தேவ பக்தி அங்கே வெளிப்பட்டது. யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. அழணும்னு அவசியம் இல்லை, மனம் கசந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஏதோ 3 வருஷம் கூப்பிட்டாரு, அவங்கள சிலுவையில் கொண்டு போடுவதற்காக கொண்டு போயிட்டாங்க. அவருடைய முடிவு சமீபம் ஆயிடுச்சு. இனியா சரி, மனுஷன் இருந்தார போயிட்டார். இன்றைக்கி கூட அப்படித்தானே உலகத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு கணவன் மனைவி உறவு, ஒரு பெற்றோருடைய உறவு, இதுதான் உலகம். இதுதான் உலகம். அதாவது அந்த உறவு போன பிறகு அவர்களை பற்றி இப்போல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல. ஒரு காலத்தில் எல்லாம் நினைச்சாங்க, போனாங்க. இது கடைசி காலம். யாரும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, பெற்றோரை நினைக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் மேலே ஓடிடுவாங்க. அங்கே என்ன சூழ்நிலையில் இருக்குது, அங்கே எதை நம்ம பற்றி கொள்ளலாம் அப்படின்னு அங்கே பற்றி கொண்டு அப்படி வாழ்க்கை அப்படியே போயிடுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், இன்றைக்கி அநேக குடும்பங்கள் தகப்பன் போனாலும், தாய் போனாலும், கணவன் போனாலும், மனைவி போனாலும் நிலை நிற்கிறது என்ன அப்படின்னு ஒரு ரகசியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், அந்த குடும்பத்திலே அந்த தகப்பன் வழி நடத்தின விதம், அந்த தாய் சொன்ன வார்த்தைகள், அந்த கணவன் நன்மையாய் நடத்தின காரியங்கள், அந்த மனைவி அந்த குடும்பத்திற்காக செய்த நல்ல காரியங்கள், இதை அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே கசந்து அப்படியே அதன் பிரகாரம் ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது ஒரு பரிசுத்த ஒரு குடும்பமாக, அது ஒரு பரிசுத்த சந்ததியாய், அது ஒரு தேவனுக்கு நல்ல பயபக்தி உள்ள சந்ததியாய் அது இருக்கும். ஆனால் எப்போ ஒரு மனுஷன் போனவுடனே அவனை பற்றி கவலை என்ன இருக்குது நமக்கு? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு விடுதலை. பிரதர் வடிவேல் பிரதர் சொன்ன மாதிரி, சிஸ்டர் போனோன்னா அவன் சுத்தமாக மாறிட்டான், அந்த பையன் சுத்தமாக மாறிட்டான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அதே மகன் நம்ம அம்மா இருக்கு சொல்ல, இந்த புது வருஷமானாலும் சர்ச்சில் கொண்டு போவாங்களே, காரியம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு 2 மாதம்தான், 2 மாதம்தான், 2 மாதம்தான். என்ன ஆச்சு பாருங்க, அந்த ஒரு எதையாவது ஒரு சபை, அந்த 1ஆம் தேதி ஆனால் ஒரு சபை கூடுதல் இல்லை, அந்த ஒரு பயபக்தி இல்லை. நம்ம தாய் இருந்தா உண்மையிலேயே அந்த ஒரு மனம் கசந்த அந்த இடத்துல உண்டாயிருந்ததுன்னா, போன வருஷம் நம்ம அம்மா இருந்தாங்க, நம்ம சபைக்கு கூட்டின்னு போனாங்க, நம்ம இப்படி இருந்தோம், அந்த நினைவிலே அந்த கால்கள் சபையை நோக்கி வரும். அந்த நினைவே, நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதை புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த நினைவு, நம்ம தாய் நம்ம நல்ல வழியில் நடத்தினாங்களே அப்படின்னு வரும். எங்கே அப்படின்னா, மனம் கசந்தல் இருக்க போகுது. அப்போது தானாக நல்லா இருக்கும், தானாக நல்லா இருக்கும். அந்த நேரத்தை நல்லா செலவழிச்சிருக்கும், அந்த நேரத்தை ஊதாரித்தனமாக செலவழிச்சிருக்காது. நீங்கள் நல்லா கவனிங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அதே தான் இங்கே. அவர் போயிட்டாரு, இனிமே நமக்கு என்ன இருக்குது? நம்ம ஏன் அழணும்? நம்ம எதுக்கு அவரை நினச்சி அழணும்? முடிஞ்சு போச்சு கதை. இனிமே அவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல், வசனத்தை நினைத்து மனம் கசந்து அழுதான். நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எப்போ ஒரு தாய் தகப்பன் கணவன் மனைவி எல்லாம் நன்மைக்காக தான் நமக்கு எல்லாமே செய்வாங்க, கெடுதலை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இனி அநேக குடும்பங்கள் தாயை இழந்தாலும், தகப்பனை இழந்தாலும், பெற்றோர் இருந்தாலும், நீங்கள் நல்லா இருக்கிற குடும்பத்தை நீங்கள் போய் பாருங்களேன், தாய் தகப்பனுடைய வார்த்தை அங்கே இருக்கும். எங்கள் அம்மா, எங்கள் புருஷன், எங்கள் மனைவி இப்படி இருப்பாங்கப்பா, இப்படிதான் செய்வாங்க, எங்கள் புருஷன் இப்படித்தான் இருப்பார், நானும் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு மனம் கசந்து வழி நடத்துகிற குடும்பத்துக்கும், அந்த ஆள் இருந்தான், அந்த ஆள் போயிட்டான்,
அந்த பொம்பளை இருந்தது, அது போயிடுச்சு. இனி நம்ம விருப்பம், நம்ம விருப்பம், சுய விருப்பம். நம்ம இருக்கலாம். நீங்கள் போய் குடும்பத்தை நீங்கள் போய் பாருங்களேன். ஏங்க பணம் இருக்கும், பைசா இருக்கும், சாப்பாடு இருக்கும், உடை நல்ல ஆடம்பரமான உடை இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த கர்த்தருடைய வேண்டுதலும் பயபக்தியும் பரிசுத்தமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கு. அதுதான் இங்கே பேதுருவிடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் முடிக்கிறேன். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு, ஆமென், இயேசு தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு மனங்கசந்து அழுதான். அதோடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 2:41 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 2:41 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்ன ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலே அவன் சந்தித்தான். 2:41 வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் எழுந்து பிரசங்கிக்கிறான். பரிசுத்த ஆவியை பெற்றுட்டாங்க, எழுந்து பிரசங்கிக்கிறான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆமென், ஆமென். ஏசப்பா இருந்தப்போ இவர் பிசாசனுடைய வல்லமையினாலே இவர் செய்கிறார். பிசாசனுடைய புள்ள அப்படின்னு கல்லெறிஞ்சாங்க. பர்பாஸை விடுதலை பண்ணுங்க, இயேசு என்பவனை நான் என்ன பண்ணணும் கேட்டபோது, பிலாத்து கேட்டபோது, அவனை சிலுவையில் அறையுங்கள், பர்பாஸை எங்களுக்காக விடுதலை பண்ணுங்க. ஆனால் நீங்கள் கவனிங்க, இந்த பேதுருவை கொண்டு அந்த வசனத்தின் மூலமாக, சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை இல்லை, ஆனால் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். வார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமாய் மாறி போச்சு, சந்தோஷமாய் மாறி போச்சு. சில கல் எடுக்கணும், கல் எடுத்து கொள்ளணும். ஆனால் இவனுடைய பயபக்தி, இவனுடைய வேண்டுதல், இவனுடைய ஒப்பு கொடுப்பு, வசனத்தை நினைவு கூர்ந்து அழுதது, விண்ணப்பித்தது, ஜபம் பண்ணினது, பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தது, இது எங்கே கொண்டு போய் விட்டதுன்னா அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இதே நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, இதே பேதுரு ஒரே ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக நிற்பதற்கு பயந்தார், இயேசு என்ற நாமத்தை சொல்வதற்கு பயந்தார். அவன் 3 தரம் மறுதளிச்சதுக்கு காரணமே 1 மணி நேரம் கழித்து வேலைக்காரி வந்தார். 1 மணி நேரத்தில் கூட அவனுக்கு அந்த புத்தி வரல. ஐயோ ஆண்டவரை, நம்ம ஒரு வாட்டி மறுதளிச்சிட்டுமே, இன்னொரு வாட்டி மறுதளிக்கணும்ன்ற அது புத்தியே வரல. ஆனால் எப்போ மனம் கசந்து விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து, நான் சொல்லுவேன், ஏன் இந்த பேதுருவை ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார் என்று சொல்லணும்னால், ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், இந்த பேதுருவை கொண்டு அவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் மனம் கசந்து அழுது விண்ணப்பிக்கிறவன், வேண்டுதல் செய்கிறவன், ஜபம் பண்ணுகிறவன். அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் பந்தி விசாரிப்பை குறித்து ஒரு பெரிய காரியம் பேதுருவிடத்தில் கொண்டு வந்தாங்க. சாப்பாட்டு ரோம ஸ்திரீகள் சரியாக விதவைகள் நடத்தப்படலை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இது வேலை கிடையாது, நாங்கள் வசனத்தில் சொல்வதிலும் ஜெபிப்பதிலும் விண்ணப்பதிலும் வேண்டுதலிலும் நாங்கள் தரித்திருக்கோம். இந்த சூழ்நிலை சரியாக இல்லை, இங்கே ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொள்வர்களை கொலை செய்கிறாங்க, சிறைசாலில் போடுறாங்க, வீடுகள் புகுந்து தேவனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதிக்கிறவர்களை பிடிச்சி கொண்டு வராங்க. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜபிப்பதிலும் அப்பம் பிற்பதிலும் திருவிருந்து ஆராதனையிலும் உபதேசிப்பதிலும் நாங்கள் இருப்போம். இந்த பந்தி விசாரிப்பில் எங்ககிட்ட கொண்டு வராதிங்க, தள்ளி விட்டாங்க.
ஒரே ஒரு நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்தவன், அதிகாரி, பிரதான ஆசாரிகள் அநேகர் ஒப்பு கொடுத்தாங்களாம். சதிசேயர் ஒப்பு கொடுத்தாங்க, பரிசேயர் ஒப்பு கொடுத்தாங்க, வேத பண்டிதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் அங்கே கவனிச்சிங்கன்னா அநேகர் அங்கே ஒப்பு கொடுத்தாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் இந்த கலிலோ என்பது ஒன்றும் இல்லை. அந்த கலிலோ என்பது ஒரு பட்டணமே கிடையாது. அது ஒன்றும் உருப்படாத பட்டணம், படிக்காத பட்டணம், தேவபக்தி இல்லாத பட்டணம். அந்த பட்டணத்திலிருந்து வந்த கலிலோவிலிருந்து வந்த பவுல், நான் சொல்லுவேன், ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிப்புக்கு உள்ளாக 3000 பேர் அந்த வசனத்தை கேட்டு வந்தாங்கன்னா, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அன்பான பிள்ளைகளே, சூழ்நிலை எந்த பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும், அழுகை இருந்தாலும், இழப்பு இருந்தாலும், ஒரு நாளும் தன் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் விட்டு விடாததுனாலே நான் சொல்லுவேன், அவனை பயபக்தி உள்ளவன். அந்த பயபக்தி நிமித்தம் இந்தியோட செய்தியோட கரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வெறுமையாக இருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனை இழப்புகள் இருந்தாலும், எங்கே நம்ம தேவபக்தி உள்ளவர்கள், எங்கே நம்ம இயேசுவின் பிள்ளைகள், எங்கே நம்ம விசுவாசிகள், எங்கே நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது விளங்குது அப்படின்னா, இந்த அழுகையில தான் விளங்குகிறது. எப்படி விளங்குகிறதா? இந்த அழுகையிலும் உன் விண்ணப்பத்திலும் எப்போதும் போல பலகணைகளை திறந்து எருசலேமையும் நோக்கி ஜெபம் பண்ணுகிற, விண்ணப்பம் பண்ணுங்க. ஜீவனே போகிறதா இருந்தாலும் தேவனை விட்டு கொடுக்காத ஒரு காரியம். அங்கதான் பயபக்தியானது சோதிக்கப்பட்டு பொன்னை போல புடமிடப்பட்டு அதற்குண்டான பலனை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக அழுக வருகிறது, போராட்டம் வருகிறது, சிறுமை வருகிறது, வெறுமை வருகிறது. ஒன்றும் இல்லைன்னு ஒரே ஒரு நாட்கள், சில நாட்கள், ஒன்றும் பெரிய உழைப்பே இல்லை, சில நாட்களில் முடிவு பண்ணிடுறோம். சில நாட்களில் முடிவு பண்ணிடுறோம். நான் சொல்லுவேன், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக நான் சொல்லுவேன். அழுகை இருந்தாலும் இனி நீ அழுது கொண்டிராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அழுகையிலும் உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேண்டுதல் கர்த்தரிடத்தில் இருக்குமானால் இனி நீ அழுது கொண்டீராய். உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் கூட, இந்த வெறுமையிலும் கூட, இந்த பலவீனங்களிலும் கூட நாங்கள் உம்மை விட்டு விடாமல் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாய், ஜெபம் பண்ணும்படியாய், வேண்டுதல் செய்யும்படியாய். இந்த நாளில் எங்களுக்கு அழுகை இருக்கலாம், இந்த நாளில் எங்களுக்கு வனாந்தரம் இருக்கலாம், இந்த நாளில் எங்களுக்கு போராட்டம் இருக்கலாம், இந்த நாளிலே எங்களுக்கு வியாதி படுக்கை இருக்கலாம். இந்த நாளிலே இனி நான் என்ன செய்வேன், எல்லாம் முடிந்தது என்று சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்னும் நீ மாமிசத்தில் தான் இருக்கிறா. ஆமென். இன்னும் நீ மாமிசத்தில் இருக்கிறா. உன்னை நிரூபிப்பதற்காக, உன்னை அதிசயங்களை நீ பெற்றுக்கொள்வதற்காக, நீ பக்தி உள்ளவன் என்று கர்த்தர் உன்னை கண்ணோக்கும்படியாய், கர்த்தர் உன்னை நம்பி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக. ஓ ஹல்லேலூயா. ஒரு தோல்வியில் நீ இருக்கலாம், வெறுமையில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், வனாந்தரத்தில் இருக்கலாம், இழப்புக்கு நேராக இருக்கலாம், மரியாள் மார்த்தாள் போல இழந்தவர்களாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், இன்னைக்கும் நீ அழுது கொண்டிருக்கிறவளாக இருக்கலாம், இன்னைக்கும் நீ அழுது கொண்டிருக்கிறவளாக இருக்கலாம். ஏன் நான் சபைக்கு போகணும், ஏன் கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் பண்ணணும், ஏன் வேதத்தை வாசிக்கணும், இதனால் என்ன பிரயோஜனம் என்று உன் இருதயத்தில் நீ சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நீ இன்னும் மாமிசத்தில் இருக்கிறாய், உன் பக்தியை நிறைவேற்றும்படி.
நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, உன் கண்ணீரை நீ மாற்றிக்கொள்ளும்படி, உன் தோல்வியை நீ மாற்றிக்கொள்ளும்படி, உன் வனாந்தரத்தை நீ மாற்றிக்கொள்ளும்படி இன்னும் நீ மாமிசத்தில் இருக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. இன்னும் நீ ஜீவனோட கூட இருக்கிறாய். நீ 10 வருஷம் அழுது புலம்பின காரியம் கர்த்தர் ஒரே நிமிஷத்திலே நீ 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 அழுது கொண்டிராய் என்று உன் தலையெழுத்தை மாற்றுவான். ஆமென். இன்னும் நீ மாமிசத்தில் இருக்கிறாய். இன்னும் நீ பெற்றுக்கொள்வதற்காக மாமிசத்தில் இருக்கிறாய். இன்னும் மரணத்திலிருந்து ஜெயம் கொள்வதற்காக நீ மாமிசத்தில் இருக்கிறாய். இன்னும் நீ தேவ பக்தி உள்ளவன் என்று நிரூபிப்பதற்காக நீ மாமிசத்தில் இருக்கிறாய். இன்னும் ஒரு சுகப்பெற்று, இன்னும் உயர்வை பெற்று, இன்னும் நிறைவை பெற்று, ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக உன் மாமிசம் இல்லாமல் இல்லை, நீ மாமிசத்தில் இருக்கிறாய். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிற தேவனை நோக்கி இரவும் பகலும் கண்ணீரோடு கூட அழுகையோடு கூட அவர் வேண்டுதல் செய்து, விண்ணப்பம் செய்து, ஜெபம் செய்து, அந்த வேண்டுதல் நிமித்தமாய் அவர் பயபக்தி உள்ளவர் என்று அவர் கேட்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வனாந்தரத்திலே, உன் வெறுமையிலே, உன் அழுகையிலே, உன் வேண்டுதல் குறைவா இல்லாமல், உன் பக்தி குறைவில்லா, உன் பக்தியை நிரூபிக்கிறது உன் வேண்டுதல், உன் ஜெபம், உன் விண்ணப்பம். நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் உன்னை விசுவாசி, உன் மாமிசத்தில் நீ விசுவாசி என்று நிரூபிப்பதற்காக, நீ பக்தி உள்ளவள் என்று தேவனுக்கு முன்பாக நிரூபிப்பதற்காக நான் சொல்லுவேன், விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம். இதுதான் இன்னும் இந்த சூழ்நிலையிலும் நீ தேவ பக்தி உள்ளவளா இருக்கிறாய் என்பதை கர்த்தர் பார்க்கிறவர். ஆமென். யோபு ஆண்டவர் பார்த்த இந்த சூழ்நிலையிலும் என் மகன் என்னை விட்டு கொடுக்கல. மரியாதை கர்த்தர் பார்த்தார், இந்த சூழ்நிலையிலும் என் பாதத்தை என் புள்ள விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. அதனால தான் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் மரியாள் அன்றைக்கு பற்றி கொண்ட பாதத்தை இன்றைக்கு வசனமாய் நம்ம தியானிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் சூழ்நிலை வெறுமையாக இருக்கலாம், இன்றைக்கு எங்கள் சூழ்நிலை அழுகையாக இருக்கலாம், இன்றைக்கு எங்கள் சூழ்நிலை வனாந்தரமாக இருக்கலாம், இன்றைக்கு எங்கள் சூழ்நிலை தோல்வியாக இருக்கலாம். ஆனாலும் நான் யாரிடத்துல போவேன் ஆண்டவரே? உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு ஆண்டவரே. மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் நீர் என்று உங்ககிட்ட தான்ப்பா நான் மாம்சத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் என் பக்திக்கும், என் வெற்றிக்கும், என் விசுவாசத்துக்கும் ஒரு உயர்வு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே இந்த காலை வேலையில் நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நீதின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பசுத்தாவினாலும் ஆண்டவரே இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் என் அழுகையிலும் ஜெபமும் விண்ணப்பமும் என்னிடத்தில் காணப்படும்படியா நான் பக்தி உள்ளவள் என்று நான் மாமிசத்தில் இருக்கிற நாளெல்லாம் உமக்கு முன்பாக காணப்படும்படியா கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறேன். பசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி விண்ணப்பத்தை நாங்கள் பண்ணுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. இம்மட்டும் காத்த கர்த்தர் வருகை நாட்களை நம்மை காப்பார், சபையை காப்பார், நம்புகிறவர்களை